இந்த போலீஸ் கிட்ட பேசிட்டு உள்ள வரும்போது கதவு ஓரமா காஃபி கொட்டி கிடக்குது. அத பார்த்த உடனே இந்து புரிஞ்சுக்கிறா அவங்க புருஷனோட தங்கச்சி தான் இங்க நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்கான்னு சொல்லி அவளை தேடி போகும்போது அந்த பெரியம்மா பொண்ணு இந்துவோட தலையில பெட்டியால ஓங்கி அடிச்சிடுறா. அடிச்சதுல இந்து மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. இப்ப எல்லாரும் இந்துவை தூக்கிட்டு போய் அவர் ரூம்ல படுக்க வச்சு அவளுக்கு கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு யார் அவளை அடிச்சது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாரு. அதுக்கு இந்து எனக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணதுனால யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. புருஷனோட தங்கச்சி லைட் எல்லாம் ரொம்ப டிம்மா இருந்ததுனால யாருன்னு எனக்கும் சரியா தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் அந்த பெரியம்மா பொண்ணு கண்டிப்பா இந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட்டியை தொடச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்து சொல்றா, என்ன பின்னாடி இருந்து அடிச்சது யாருன்றது எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்க, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா மர்மத்துக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இந்து கேக்குறா. இப்போ புருஷனோட தங்கச்சி அவளும் அந்த பெரியம்மா பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பெரியம்மா பொண்ணு தான் அவங்க அண்ணனோட கல்யாணம் நடக்க விடாம ஒவ்வொரு தடவையும் தடுத்தது. அதனாலதான் அவளை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. அதனால நான் தான் அந்த மீனோட வயிற்றுல இலைய வச்சு தச்சு அவங்க வீட்டுக்கு அமிச்சேன். அது மட்டும் இல்லாம நீ வீட்டுக்குள்ள வரும்போது சூடான பாலை வச்சதும் நான் தான். இதெல்லாம் பார்த்தாவது நீ பயந்து இந்த வீட்டுக்குள்ள வராம போயிடுவேன்னு நினைச்சேன். பிடிவாதமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னு சொல்லவும் இந்த மேலும் ஷாக் ஆகுறா. இப்ப இந்த கேக்குறா, எனக்கு என் கால்ல ஒரு நீடல் குத்துனுச்சு, அது நீ வச்சது தானு சொல்லும் போது அவன் இல்லன்னு சொல்லிடுறா. அப்புறம் அன்னைக்கு அந்த ஜன்னல் வழியா பார்த்த நீ தானு சொல்லும் போது இல்ல அது நான் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன் நீ பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது இந்த குடும்பத்துல எனக்குன்னு எந்த ஒரு மரியாதையுமே இல்ல, அதோட நீ இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இந்த குடும்பத்தோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னை தடுக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. ஆனா கடைசி வரையும் அவளோட குடும்ப ரகசியம் என்னன்றதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா.